அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட்டுக்காக 9th தமிழிலிருந்து ஃபுல் ரிவிஷனாக தினமும் 75 கேள்விகள், முக்கியமான கேள்விகள் பாட்டு வரோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க முதல் கேள்வி பார்த்துடலாம். அந்தாதி பாடுவதில் வல்லவர் யார்? அந்தாதி பாடுவதில் வல்லவர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒட்டக்கூத்தர் அந்தாதி பாடுவதில் வல்லவராவார். புறம் கூட்டல் 400 இதில் ஏற்படும் புணர்ச்சி என்ன? இதில் என்னாகும்? வந்து கெட்டு போயிடும், புறநானூறுன்னு வரும். அப்போது இதில் ஆன்சர் சரிதான். கெடுதல் என்பது கெடுதல் புணர்ச்சி ஏற்படும். 5ஆம் வேதம் என்று கூறப்படும் நூல் எந்த நூல்? 5ஆம் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் பார்த்திங்கன்னா மகாபாரதமாகும். 4 சீர்களை கொண்ட அடி என் அடி? குறளடி, சிந்தடி அப்படின்னு பார்த்துருப்போம். இதில் 4 சீர்களை கொண்டடி அளவடி என்பது சரியான ஒன்று. செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை எந்த வினை? இது செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை. அது பார்த்திங்கன்னா செய்வினை ஆகும். தமிழ் விடு தூது எந்த இலக்கிய வகையை சார்ந்தது? தமிழ் விடு தூது பார்த்திங்கன்னா சிற்றிலக்கிய வகை சார்ந்தது. அதனுடைய வகை 96ங்கிறது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும்? பகுபத உறுப்புகள் பார்த்திங்கன்னா 6 வகைப்படும் என்பது சரியான ஒன்று. அதில் பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் என 6 வகைப்படும். மொழிபெயர்ப்பும் ஒளிபெயர்ப்பும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? மொழிபெயர்ப்பு ஒளிபெயர்ப்பு என்ற நூலின் ஆசிரியர் மணவை முஸ்தபா அவர்கள். பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வருவது என்ன? பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வருவது சந்தி ஆகும். மோர்போம் என்பதன் கலை சொல்லார்க்கம் என்ன? மோர்போம் இது பார்த்தீங்கன்னா உருபன் என பொருள்படும். பதம் எத்தனை வகைப்படும்? பதம் பகுபதம், பகாபதம் அப்படின்னு 2 வகைப்படும். லெக்சிகன் என்பதன் கலை சொல்லாக்கம் என்ன? லெக்சிகன் என்பதன் கலை சொல்லாக்கம் பேரகராதி என பொருள்படும். பெயர் சொல்லுக்கு அடையாக அமைவது என்ன? பெயர் சொல்லுக்கு அடையா வந்தால் அது பெயரடை ஆகும். பகடு என்பதன் பொருள் என்ன? பகடுங்கிறது பார்த்திங்கன்னா எருமை கடாவை குறிக்கும். ஊரன் என்பதன் பகுதி என்ன? பகுதி என்ன வரும்? ஊரன் என்பதன் பகுதி ஊர் என்பது சரியான விடை. 9 நாளி உடுப்பவை 2 என்று கூறும் நூல் எந்த நூல்? 9 நாளி உடுப்பவை 2 என்று கூறும் நூல் புறநானூறு. மிசை என்பதன் எதிர்ச்சொல் என்ன? மிசைனா பொருள் பார்த்தீங்கன்னா மேலே அப்படின்னு பொருள்படும். அதோட எதிர்ச்சொல் என்ன வரும்? கீழே என்பது எதிர்ச்சொல்லாகும். சாசனம் என்ற சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் யார்? சாசனம் என்ற சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் கந்தர்வன். நீரும் நிலமும் இலக்கண குறிப்பு என்ன? உம்முங்கிறது வெளிப்படையாக வந்துடுச்சு, அதனால கண்டிப்பாக இது என்னவா இருக்கும்? எண்ணும்மை என்பது சரியான ஒன்று. தமிழில் எத்தனை துணை வினைகள் உள்ளன? இதில் புக்கில் தமிழில் ஏறத்தாழ 40 துணைவினைகள் உள்ளன. நன்னூலின் ஆசிரியர் யார்? நன்னூலின் ஆசிரியர் பவணந்தியார். பவணந்தி முனிவராவார். வினை சொற்களை அமைப்பின் அடிப்படையில் எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? வினை சொற்களை அமைப்பின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா நாம் 2 வகையாக பிரிக்க முடியும். எம்போஸ்டு ஸ்கல்ப்சர் என்பதன் கலை சொல்லாக்கம் என்ன? எம்போஸ்டு ஸ்கல்ப்சர் என்பதன் கலை சொல்லாக்கம் புடைப்பு சிற்பம் என்பது சரி. இளங்கோவடிகளின் சமகாலத்தவர் யார்? அவர் சீத்தலை சாத்தனார் தான் இளங்கோவடிகளின் சமகாலத்தவர். நீரின்றி அமையாது யாக்கை. உலகுங்கிறது வேற, இதில் நீரின்றி அமையாது யாக்கை என்று கூறியவர் ஔவையார் அவர்கள். விகார புணர்ச்சியின் வகைகள் என்ன? விகார புணர்ச்சி தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படின்னு 3 வகைப்படும். இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என போற்றப்படுபவர் யார்? அவர் விக்ரம் சாராபாய் அவர்கள்.
எக்ஸ்காவேஷன் என்பதன் கலை சொல்லாக்கம் என்ன? எக்ஸ்காவேஷன் என்பது அகழாய்வு என பொருள்படும். பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் என்று கூறும் நூல் எந்த நூல்? பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் என்று கூறும் நூல் மணிமேகலை. பிஎஸ்எல்வி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? பிஎஸ்எல்வி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1983ஆம் ஆண்டாகும். தீரா இடும்பை தருவது என்ன? தீரா இடும்பை தருவது ஆராயாமை ஐயப்படுதல் தான் தீரா இடும்பை தரும். அனைத்து செயற்கைக்கோள் ஏவு ஊர்திகளும் விண்ணில் ஏவ பயன்படும் செயலியின் பெயர் என்ன? அந்த செயலி தான் சித்தாரா செயலியாகும். நமக்கு துன்பம் தந்தவரை எதனால் வெல்ல வேண்டும்? நமக்கு துன்பம் தந்தவரை நம்மளுடைய பொறுமையால் வெல்ல வேண்டும். இதுவரை இந்தியாவுக்காக செலுத்தப்பட்டுள்ள செயற்கைக்கோள்கள், இது புக்கில் படி பார்த்தீங்கன்னா 45 செயற்கைக்கோள் ஏவப்பட்டுள்ளன. கடல் பயணத்திற்காக உருவாக்கப்பட்ட செயலியின் பெயர் என்ன? சிவன் அவர்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா மீனவர் இவங்களுக்காக நேவிக் செயலியாகும். மங்கள்யான் உருவாக்கப்பட்ட ஆண்டு என்ன? செவ்வாய் கிரகத்திற்காக மங்கள்யான் உருவாக்கப்பட்ட ஆண்டு 2013ஆம் ஆண்டு. கையருகே நிலா என்னும் நூலை எழுதியவர் யார்? இவர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் எழுதப்பட்ட நூல் தான் கையருகே நிலா என்பதாகும். நாகசுரம் எந்த மரக்கட்டைகளால் செய்யப்படுகிறது? நாகசுரம் பார்த்தீங்கன்னா ஆச்சா என்ற மரத்தால் செய்யப்படுகிறது. பைசா நகர சாய்ந்த கோபுரத்தின் விளக்கு ஊசலாடுவது குறித்து ஆராய்ந்தவர் யார்? அவர் கலிலியோ என்பது சரியான ஒன்று. உடம்படும் மெய் என்று அழைக்கப்படுபவை என்ன? இதில் வா யா இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா உடம்பிடும் மை என்று அழைக்கப்படுகிறது. மனித வாழ்வை செழுமையாக்குபவை எவை? மனித வாழ்வை செழுமையாக்குபவை அற பண்புகளாகும். ஒவ்வொரு வீட்டிலும் கட்டாயமாக இருக்க வேண்டிய நூல் எந்த நூல்? அந்த நூல் திருக்குறள் என்பது சரியான ஒன்று. அண்ணா நூற்றாண்டு நூலகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? 2010ஆம் ஆண்டு அண்ணா நூற்றாண்டு நூலகம் உருவாக்கப்பட்டது. வாழை கூட்டல் மரம், இது என்னாகும்? வாழை மரம்னு சேரும். இது எந்த வகையான புணர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயல்பு புணர்ச்சி ஆகும். ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் எந்த நூலகம்? ஆசியாவிலேயே பழமையான நூலகம் சரஸ்வதி மகால் நூலகமாகும். தஞ்சாவூர் பிறந்து தமிழுக்கு புகழளித்த எழுத்தாளர் யார்? தஞ்சாவூர் தமிழுக்கு புகழளித்த எழுத்தாளர் இதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜானகிராமன், ஊவேசா மௌனி அனைவரும் என்பது சரியான ஒன்று. நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி என்னை சந்திப்பவனே தலை சிறந்த நண்பன் என்று கூறியவர் யார்? அவர் ஆப்ரஹாம் லிங்கன் இந்த கூற்றை கூறியவர். 2010இல் நாஞ்சில் நாடனின் எந்த படைப்பிற்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது? நாஞ்சில் நாடன் அவர்களுடைய சூடிய பூ சூடர்க்க என்ற படைப்பிற்காக 2010 சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது. அண்ணா முதல்வராக பொறுப்பேற்றதும் உருவாக்கிய சட்டம் எந்த சட்டம்? அவர் இருமொழி சட்டத்தை உருவாக்கினார். எழுத்து வகையால் சொற்கள் எத்தனை வகைப்படும்? எழுத்து வகையால் சொற்கள் பார்த்தீங்கன்னா 4 வகைப்படும். கல்லூரி கூட்டல் சாலை, இதில் ஏற்படும் புணர்ச்சி என்ன புணர்ச்சி? இது பார்த்தீங்கன்னா தோன்றல். கல்லூரி சாலை இச்சு வர்றதுனால தோன்றல் புணர்ச்சி ஏற்படுகிறது. பூச்சந்தைக்கு பேர் பெற்ற இடம் எந்த இடம்? பூச்சந்தைக்கு பேர் பெற்ற இடம் தோவாலை என்ற இடமாகும். மாகால் இலக்கண குறிப்பு என்ன? மாகால்னா லாஸ்ட் வீடியோவில் பெருங்காற்று, பெரிய காற்றுன்னு பார்த்தோம். அதனுடைய இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா உரிச்சொல் என்பது சரியான ஒன்று. அண்ணா உருவம் பொறிக்கப்பட்ட 5 ரூபாய் நாணயம் வெளியிடப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? 2009ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. மகிழ்ந்தோர் இலக்கண குறிப்பு என்ன?
ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா வினையாளனையும் பெயர் தான் மகிழ்ந்தோரின் இலக்கண குறிப்பு. 125 ஆண்டுகளாக ஞாயிற்றுக்கிழமை அன்று கூடும் சந்தை எந்த சந்தை? 125 ஆண்டுகளாக கூடும் சந்தை பார்த்தீங்கன்னா போச்சாம்பள்ளி சந்தையாகும். நிறையொன்றாசிரிய தலை எனப்படுவது என்ன? நிறையொன்றாசிரிய தலை எனப்படுவது, இதில் அந்த வாய்ப்பாடில் முன் நிறை தான் நிறையொன்றை ஆசிய தலை என அழைக்கப்படுகிறது. காய்கறி சந்தைக்கு பெயர் பெற்ற இடம், இது ஒட்டஞ்சத்திரம் என்பது சரியான ஒன்று. காய்ச்சீரின் மற்றொரு பெயர் என்ன? காய்ச்சீரின் மற்றொரு பெயர் வெண்சீர் என்பது சரி. ஆகுபெயரின் வகைகள் மொத்தம் எத்தனை? இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 16 ஆகுபெயர்கள் உள்ளன. கார் அறுத்தான் எவ்வகை ஆகுபெயர்? கார் அறுத்தான் இது பார்த்தீங்கன்னா காலபாகு பெயரை குறிக்கும். ஸ்மைல் என்பதன் கலை சொல்லாக்கம் என்ன? ஸ்மைல் இது ஆப்ஷனில் உவமை அணியை குறிக்கும். அடி எத்தனை வகைப்படும்? இதில் நம்ம பார்த்தா அளவடி, சிந்தடி, குடலடி. அடி பார்த்திங்கன்னா 5 வகைப்படும். 6 சீர்களை கொண்ட அடி என்ன அடி? 6 சீர்களை கொண்ட அது களி நெடிலடி என அழைக்கப்படுகிறது. மெட்டாஃபோர் என்பதன் கலை சொல்லாக்கம் என்ன? மெட்டாஃபோர் என்பதன் கலை சொல்லாக்கம் உருவக அணியை குறிக்கும். மஞ்சள் பூசினால் இது எவ்வகை ஆகுபெயர்? இதில் மஞ்சள் பூசினால் என்பது பண்பாகு பெயரை குறிக்கும். யாப்பின் உறுப்புகள் எத்தனை? இது முக்கியமான கேள்வி. இதில் யாப்பின் உறுப்புகள் 6 என்பது சரியான ஒன்று. மின்சினை இலக்கண குறிப்பு என்ன? மின்சினை இதில் பண்பு தொகை தான் மின்சினைக்குரிய இலக்கண குறிப்பாகும். வெண்பாவில் வரும் சீர்கள் என்ன? வெண்பாவில் இயற்சீர் மற்றும் வெண்சீர் பயின்று வரும். ஆப்ஷன் சி சரியான ஒன்று. சிற்பியின் மகள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? சிற்பியின் மகள் இந்த நூலின் ஆசிரியர் சு. சமுத்திரம் அவர்கள். தலை எத்தனை வகைப்படும்? தலை பார்த்தீங்கன்னா 7 வகைப்படும். வசைபாடுவதில் வல்லவர் யார்? வசைபாடுவதில் வல்லவராக விளங்கியவர் காளமேக புலவர். தமிழில் 8 என்பதை குறிக்கும் எண்ணூறு என்ன? இதில் நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம். காலை உணவை நன்கு சமைத்து ருசித்து சாப்பிடு என்று அம்மா கூறினாள். 8க்கு பார்த்தீங்கன்னா ஆ என்பது சரியான விடை. அடுத்த ஒன்று, சு. சமுத்திரத்தின் எந்த படைப்பு சாகித்ய அகாடமி விருது பெற்றது? சமுத்திரத்தின் இது மறக்க மாட்டோம். வேரில் பழுத்த பலா என்ற படைப்பு தான் சாகித்ய அகாடமி விருது பெற்றது. இந்திய ஏவுகணை நாயகன் என்று அழைக்கப்படுபவர் யார்? இதில் ராக்கெட் மனிதர்னு சிவனை பார்த்தோம். இந்திய ஏவுகணை நாயகன் என்று அழைக்கப்படுபவர் ஐயா அப்துல் கலாம் அவர்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்று 9th தமிழிலிருந்து ஒரு முக்கியமான 75 கேள்விகள் பார்த்தோம். இன்னும் ஒரு 2 வீடியோ பதிவுகள் பார்த்துட்டு நம்ம 10th ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.